அனைவருக்கும் வணக்கம். புத்தம் புதிய ஜப்பான் மோட்டார் பைக் கொண்டு இறக்குமதி ஆகி இருக்குது. இப்ப வந்து இலங்கையில புத்தம் புதிய மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி வந்து வெளிக்கிறது. இது வந்து ஒரிஜினல் ஜப்பான் மோட்டார் பைக் பாருங்க. சுசுகி செட்ஸா லெட்ஸ் 2 என்று சொல்லப்படுற ஒரு வகையான மாடல். இது வந்து என்ன மாதிரியான இந்த பைக்? இது வந்து ஜப்பான் சுசுகி லெட்ஸ் 2 டூ ஸ்டாப். 2T ஆயிலும் கலந்து ஓடணும். 2T ஆயிலும் கலந்து ஓடணும். வேற டேங்க் கொண்டு இருக்குது. அந்த டேங்க்ல ஊத்தணும். பெட்ரோலுக்கு வேற 5 லிட்டர் டேங்க் கொண்டு இருக்குது. அதுக்கு 2 ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கலந்து செட் பண்ணி ஓடக்கூடிய மாதிரி. மத்த செல் ஸ்டார்ட் ஒன்லைட் மாடல். ஓகே, பாப்போம். செல் ஸ்டார்ட் மாடல் ஒன்லைட். இதுல ஃபோர் ஸ்டாக்கும் எங்கிட்ட இருக்குது. நாளைக்கு மெக்கானிக் ஸ்டேஷன்ல போட்டு உங்கள்ட்ட இப்ப இந்த பைக் மட்டும்தான் நிக்குதா, இல்லாட்டி இதோட இன்னொரு 10-15 பைக் நிக்குது. 10-15 பைக் நிக்குது. இது வந்து புக் ஒன்றும் பண்ணதுன்னா நேரடியா வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த கடை எந்த இடத்துல இருக்கு, இந்த மாதிரி இந்த விஷயம் நான் கட்டாயம் இந்த வீடியோல சொல்லுவேன். இப்ப இந்த பைக்கோட ஒவ்வொரு விஷயங்களையும் பார்ப்போம். இது வந்து 48 சிசி. 48 சிசி. ஓகே, இது வந்து 48 சிசி. லைசென்ஸ் வந்து தேவையில்லை, ஹெல்மெட் மட்டும் போடணும். ஓகே, கூடுதல் நாங்கள் கேட்கற வந்து லைசென்ஸ் இல்லாத பைக் கொண்டு தாங்க. லைசென்ஸ் இல்லாத பைக் கொண்டு இந்த பைக் வந்து ஓகேயா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கூடுதலான வயசுமான ஆக்கள், பொம்பளைகள் சில ஆக்கள் வந்து லைசென்ஸ் இல்லாத பைக் எதிர்பார்க்கிறார்கள். இது வந்து நீங்க வந்து ஹெல்மெட் போட்டாலே சரி. என்ன ஹெல்மெட் போட்டாலே போதும். ஓகே, இது வந்து பெட்ரோல் பைக்னு சொன்னா இதுக்கு வந்து 30 எடுக்க வருமா? இந்த மாதிரி ஒன்றுமே தேவையில்லை. ஒன்றும் தேவையில்லை. பதிவு ஒன்றும் இல்லையா? பதிவு ஒன்றும் இல்லாம நேரடியா எடுத்துக்கொண்டு போகலாம். ஓகே, இது வந்து ஒரிஜினல் ஜப்பான் தானே? ஒரிஜினல் ஜப்பான். ஓகே, இது வந்து ரீகண்டிஷன். இது வந்து ரீகண்டிஷன் சொன்னா ஜப்பான்ல மட்டும்தான் ஓடி இருக்கு. ஜப்பான்ல மட்டுமே 3163 பாருங்க. 3163 மேனுவல் மீட்டர். அப்படியே வந்த ஒரிஜினல் ஜப்பான் பாட்ஸ் அப்படியே நிக்குது. இந்த கண்ணாடியில இருக்கட்டும், இந்த சீப்பழங்கள் அப்படியே ஃபுல் கண்டிஷனை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரிஜினல் ஜப்பான்ன்றதுல எந்த ஒரு மாற்றமும் கலக்குறது. இதுதான் அந்த 2T கலக்குறது. இது 2T தான். ஓகே, இது வந்து பெட்ரோல் லைன். இது பெட்ரோல் டேங்க் எத்தனை லிட்டர் வேணும்? 5 லிட்டர். 15-20 நாளைக்கு ஓடலாம். ஓகே, ஸ்கூல் போற பிள்ளைகள், வயசான ஆட்கள், ஏத்தி கொண்டு போறோம். இந்த பைக் வந்து ஒரு வகையான ஒரு சின்ன வகையான மோட்டார் பைக். அந்த இப்ப அந்த ஓடி பழகுறாக்கள், அப்படியான கொஞ்சம் அந்த லைசன்ஸ் எடுக்க இல்லாதாக்கள், மோட்டார் பைக்ல பற்றி அனுபவம் இல்லாத இந்த பைக் வந்து ஓகே இருக்கும். இது வந்து விலையும் குறைவு தான். என்ன விலைன்னு நாங்க சொல்லுவோம். இப்ப இதுல வந்து பழகுகிறது அப்படி ஒன்றுமே இல்லை. மெக்கானிக் போட்ட பைக். அதோட இந்தியன் சைக்கிளை விட கூடுதலா ஜப்பான் ஒரு மார்க்கெட் இருக்கு. அதை விட இது வந்து மேட் இன் ஜப்பான். பாருங்க, மேட் இன் ஜப்பான் பாருங்க. இது வந்து ஒரிஜினல் ஜப்பான்ல புத்தம் புதிய பைக். அதாவது ஜப்பான்ல மட்டும் ஓடி இருக்கு. இங்க வந்து நல்ல ஒரு சின்ன வகையான மோட்டர் பைக், நல்ல சைக்கிள். பாருங்க, வசதிகள் எதுவும் இல்ல. சொன்னா பதிவு இல்ல தானே. அப்படின்னு சொல்லிக்க இந்த பைக்கு வந்து லீசிங் வசதிகள் செய்யலாம். ஏன்னா லீசிங் வசதி செய்யக்கூடிய அமௌண்ட் இது வந்து சின்ன அமௌண்ட் தானே. இந்த பைக்கு வந்து நார்மலா என்ன பிரைஸ் சொல்றீங்க? இது 2.5 லட்சம் பிக்சட் பிரைஸ் தான். நீங்க சொல்றதுல வந்து 2.5 லட்சம் பிக்ஸ் பிரைஸ் தான். இது மத்த பைக்கள் மாதிரி இங்க வந்து 30 பிரைஸ் செய்யலாம். அதோட 4 ஸ்டோக் பைக்னா வெளியே வந்து மாறுபடுமா? இந்த மாதிரி 4 ஸ்டோக் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கூடும். இதை விட கொஞ்சம் கூட வரும். ஓகே, இது வந்து எந்த மாவட்டத்துல இருந்து அங்க இந்த மாதிரி எடுத்துட்டு போலாம் தானே? எடுத்துட்டு போலாம். இந்த பைக் வந்து ஓகே இருக்கும். இதுல வந்து ஒரு ஆள் தான் இருக்கலாமா, இல்ல 2 பேரும் இருக்கலாம்? அட்ஜஸ்ட் பண்ணி போலாம். இதுக்கு ஒரு ஆள் இருக்கலாம். இதுல ஒரு சின்ன பிள்ளை இருக்கலாம். இங்க வந்து சாமான் ஓகே. சவுண்ட் இருக்கா பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சவுண்ட் இப்படிதான் வரும். கொஞ்சம் புகை வரும். நடக்கிறது. பரவாயில்ல, நல்ல ஒரு ஸ்மூத்தா வேலை செய்யுது. சைக்கிள் நல்ல ஸ்மூத்தா வேலை செய்யுது. முன்னுக்கு தேவைக்குள்ளேயும் அந்த சாமான்கள் அதில் வைக்கலாம். இது வந்து ஸ்பீட் மீட்டர்களா? என்ன சாமான்கள் இதுகள்? இது ஸ்பீட் மீட்டர், இது ஆயில் மீட்டர். ஓகே, இது நல்ல டாப் ஸ்பீடுக்கு வந்து அந்த லைட் காட்டும். இது பெட்ரோல் மீட்டர். ரிசர்வ் விழுந்தா இதுல லைட் காட்டும். ரிசர்வ் விழுந்தா இதுல வந்து லைட் காட்டும். இது ஆக கொஞ்சம் எத்தனை ஓடும்? இது கொஞ்சம் வந்து ஒரு 50 55 ஓடும். இது இந்த
பெட்ரோல் பாவனை இல்லாம என்ன மாதிரி போகுது? 75ல இருந்து 80 மட்டும். பெட்ரோல் ஒரு 75ல இருந்து 80 மட்டும் விளையுது. இந்த பைக் வந்து 2.5 லட்சம் தான் இது விட. இந்த கடை எங்க இருக்குன்னு எல்லாரும் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. ஓகே, இந்த கடை எந்த ஸ்பாட்ல இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முதல் இந்த கடையின் பேர் வந்து லக்கி மோட்டார்ஸ். லக்கி மோட்டார்ஸ் பிவிடி எல்டிடி. பாருங்க, சிறந்த தரமான விலையில் வாகனங்கள் விற்பனைக்கு பிந்திய சேவைகள் சொன்னா நீங்க பைக்ல வந்து எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா இன்ஜின் வாரண்டிகள் எல்லாம் வந்து உங்களை செய்திட வேணும். அதோட லீசிங் சேவையெல்லாம் செய்திட வேணும். அதோட கார்கள் வாகனங்கள் வர வாகனங்களை வந்து விற்று கொண்டிருக்கிறோம். ஓகே, இந்த கடை எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுல நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வந்து வவுனியா மன்னர் வீதி. கூடுதலா எல்லாருக்கும் தெரியும் வவுனியா மன்னர் வீதி. வவுனியால இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வரீங்கன்னு சொன்னா பட்டாணிச்சூர் இருக்கு. அதுல பாருங்க, இந்த பட்டாணிச்சூர்லயே ஒரு முஸ்லீம் மகாவித்தியாலயம் ஒன்று இருக்கு. அந்த மகாவித்தியாலயத்தின் நுழைவாயை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதாவது வவுனியால ஒரு மதகையா ஹாஸ்பிட்டல் ஒன்று சொல்லி இருக்கு. இதுல பாருங்க பிஹெச்சி. ஓகே, இந்த மதகையா ஹாஸ்பிட்டலுக்கு நேர எதிராக இந்த சேல்ஸ் கடை இருக்கு. இங்க ஏனே சில மோட்டர்ஸ் பைக்களும் இருக்கு. இந்த கடையின் ஃபோன் நம்பரையும் நான் உங்களுக்கு தாரேன். நீங்க நேரடியா இதுல இருக்கிற போன் நம்பருக்கு லேண்ட்லைனுக்கு அல்லது நார்மல் நம்பருக்கு அடிச்சு காய்ச்சி வரலாம். தமிழ் ஆக்கெல்லாம் இங்கே வந்து வீடியோ வந்து காய்ச்சி பேசி தீர்மானிச்சு வேண்டிக் கொள்ளலாம். ஓகே மக்களே, காணொலி பிரியோசமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.